பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசீர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். பிரியமானவர்களே, இன்று நாம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக விசேஷித்த ரத்தினமாகிய வைடூரியம் குறித்து பார்க்க போகிறோம். பொதுவாக நவரத்தினங்களில் வைடூரியத்திற்கு என்று மிக விசித்திரமான இயற்கை சிறப்புகளும் தன்மைகளும் உண்டு. முதல் தன்மை அதன் ஒளிரும் நேர்கோடு ஆகும். நவீன அறிவியலில் இதனை கேட்ஸ் ஐ என்று அழைக்கிறார்கள். இதன் மேல் வெளிச்சம் படும்போது இருட்டில் பூனையின் கண் மின்னுவது போல இதன் மையத்தில் ஒரு பிரகாசமான நேர்கோடு தோன்றும். இரண்டாம் தன்மை அதன் ஒளியை பிரதிபலிக்கும் பண்பு ஆகும். இதற்கு சுய ஒளி கிடையாது, ஆனால் தன்மேல் படுகிற ஒளியை உள்வாங்கி அற்புதமாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. மூன்றாம் தன்மை அதன் உண்மையான நிறங்கள் ஆகும். இந்த வைடூரியக்கல் இயற்கையில் மிகவும் அழகான நிறங்களில் கிடைக்கிறது. குறிப்பாக மிக விசேஷித்த அதிக விலையுள்ள தேன் நிறம் மற்றும் பச்சை கலந்த மஞ்சள், ஆப்பிள் பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறங்களில் இது ஜொலிக்கும். நான்காம் தன்மை அதன் அழுத்தத்தையும் கடினத்தன்மையையும் தாங்கும் திறன் ஆகும். இரத்தினங்களில் கடினத்தன்மையை அளவிடும் மோஸ் அளவுகோலில் வைடூரியம் 8.5 என்ற மிக உயர்ந்த கடினத்தன்மை கொண்டது. வைரத்திற்கு அடுத்தபடியாக மிக கடினமானது இதுவே. இயற்கையிலேயே இது உருவாவதற்கு பூமியின் அடியில் பல நூறு ஆண்டுகள் கடுமையான வெப்பத்தையும் சொல்லனா அழுத்தத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் இந்த கல் தர்ஷீஷ் என்றும், புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் இது கிரிசோலைட் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரிசோலைட் என்ற வார்த்தைக்கு தங்கக்கல் என்று பொருள். வேதாகமத்தில் தங்கம் என்பது தேவனுடைய தெய்வீக தன்மையையும், பச்சை நிறம் என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியையும் குறிக்கிறது. இந்த இரத்தினத்திற்கு தர்ஷீஷ் என்று பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு மிக உண்மையான வரலாற்று பின்னணி உள்ளது. சாலமோன் ராஜாவின் காலத்தில் கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய தர்ஷீஷ் கப்பல்கள் இருந்தன என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இந்த கப்பல்கள் 3 வருடங்களுக்கு ஒரு முறை கடல் கடந்து பிரயாணம் செய்து தர்ஷீஷ் போன்ற மிக தூரமான தேசத்து தீவுகளில் இருந்து தங்கம், வெள்ளி மற்றும் மிகவும் அபூர்வமான நவமணிகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தன.
அப்படி தூர தேசத்திலிருந்து கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்ட மிக விசேஷித்த இரத்தினமே இந்த வைடூரியம் ஆகும். இந்த வைடூரியம் வேதாகமத்தில் மிக முக்கியமான இடங்களில் உன்னதமான அர்த்தங்களோடு குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 28:19 மகா பிரதான ஆசாரியன் தன் மார்பில் அணியும் பதக்கத்திலே 7வது கல்லாக இந்த தர்ஷிஷ் என்கிற வைடூரியத்தை பதிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். ஆசாரியன் மக்களின் பெயர்களை தன் மார்பில் சுமப்பது போல நாமும் தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமான வைடூரியங்களாக இருக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. இரண்டாவதாக தீர்க்கதரிசியான எசேக்கியேல் பரலோக தரிசனத்தை காணும்போது எசேக்கியேல் 1:16 சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பச்சை வர்ணமாயிருந்தது என்று விவரிக்கிறார். அந்த சக்கரங்கள் எங்கும் திரும்பாமல் நேராக சென்றன, வைடூரியத்தின் மையத்தில் இருக்கும் நேர்கோடு போல. தேவனுடைய வழிகளும் அவர் நம் வாழ்வில் வைத்திருக்கும் திட்டங்களும் என்றும் நேர்மையானவை, மாறாதவை என்பதை இந்த சக்கரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:20 நாம் நித்தியமாய் வாழப்போகிற பரலோக புதிய எருசலேம் நகரத்து மதிலின் 10வது அஸ்திபார கல்லாக இந்த கிறிஸ்டோலைட் என்கிற வைடூரியத்தை தேவன் தெரிந்தெடுத்துள்ளார். இங்கேதான் நாம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த அழுத்தத்தின் தன்மையையும் கடினத்தன்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரும் சோதனைகளும் வேதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பட்டை தீட்டி பரலோகத்தின் அஸ்திபார கல்லாக ஒரு உன்னத வைடூரியமாக மாற்றுவதற்காகவே தேவன் அதனை அனுமதித்திருக்கிறார். உபத்திரவங்கள் நம்மை அழிப்பதில்லை, மாறாக நம்மை பளபளக்க செய்கின்றன. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் சாத்தான் விண்மீனாக இருந்தபோது அவனுடைய உடலிலும் இந்த வைடூரியம் பதிக்கப்பட்டிருந்தது என்று எசேக்கியேல் 28:13 பார்க்கிறோம். ஆனால் அவன் பெருமை கொண்டு தன் அழகை இழந்தான். எனவே நாம் பெருமைகளை நீக்கி தாழ்மையோடு இருப்போம். நமக்கு வரும் சோதனைகளை பட்டை தீட்டப்படும் காலமாக ஏற்றுக்கொள்வோம். தேவன் உங்களையும் என்னையும் சாதாரண மண்ணாக பார்க்கவில்லை, பரலோகத்தில் பதிக்கப்பட போகிற விலைமதிப்பற்ற வைடூரியமாக பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவின் ஒளியை இந்த உலகிற்கு பிரதிபலிப்போம். ஆமீன். சிகரம் தொடும் புறாக்கள் நேரெடுக்க அன்பு வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம், நம்முடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கும். எல்லாருக்கும் அது தெரியும். எக்ஸசைஸ், வாக்கிங், டான்ஸிங், கிளைம்பிங் அப் ஸ்டேர்ஸ், பீயிங் ஆக்டிவ் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உடல் மட்டுமல்ல, மனதையும் ஆரோக்கியமாக வரும். ஒரு ஆரோக்கியமான உடலால் தான் ஒரு ஆரோக்கியமான மனமும் இருக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி உங்கள் உடலை மட்டுமல்ல, மனதையும் பாதுகாக்கிறது. எப்படி? இன்றைக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நல்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக என்டார்ஃபின்ஸ், செரோட்டோனின், டோபமின், இவை அனைத்தும் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது, நல்ல தூக்கத்தை கொடுக்கிறது, நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கிறது, பல நேரங்களில் மனதில் ஒரு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கிறது இந்த ஹார்மோன்ஸ். ஸோ இவை உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இவை அனைத்தும் உங்களுடைய மனதுக்கும் உறுதியை கொடுக்கிறது. ஸோ இன்றைக்கும் நம்ம எல்லோரும் நினைக்கலாம், இன்றைக்கி எக்ஸசைஸ் தான் முக்கியமாக உடல் ஸ்லிம்னஸ் மட்டும் நினைக்கிறோம். தவறு. இது எல்லா விதமான மன ரீதியான விஷயத்துக்கும் அடிப்படையாக அமைகிறது. இன்றைக்கி ஒரு அடலசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எதிர்நோக்கிற அகடமிக் ப்ரெஷர், சோஷியல் மீடியா கம்பேரிசன், அவங்களோட செல்ஃப் இமேஜ், அவங்களோட பாடி இமேஜ், இந்த மாதிரி பல விதமான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த வகையான தாக்கங்கள் இந்த இள வயது பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கிறது. இதற்கான முக்கியமான தீர்வு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் செய்து அவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பொழுது மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. யார் யங் ஏஜில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிற அடலசன்ஸ், தே ஆல் சர்பாசிங் மெனி திங்ஸ். தே ஆர் வெரி ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற யங் அடல்ட்ஸ், தே ஆர் பிகம் வெரி ஸ்மார்ட்டர் டு அண்ட் காமர் டு அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் வித் அ குட் செல்ஃப் இமேஜ். ஸோ கண்டிப்பாக இள வயது பெண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது. பிசிஓஎஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் இது ஒரு தீர்வையும் கொடுக்கறது. ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் ஒரு ப்ரெக்னன்சி டைம் அப்போ ஒரு பெண்ணால் எதிர்நோக்கிற விஷயம் பல நேரங்களில் ப்ரெக்னன்சி, அதனுடைய கேர், இவை அனைத்துக்கும் ஆரோக்கியமான சிம்பிள் வாக்கிங்,
யோகா, ஸ்ட்ரெச்சஸ் இவை உடலுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, பிரசவத்தை பற்றி பய உணர்வை எடுக்கிறது. பல நேரங்களில் நல்ல தளர்வான உடல் கர்ப்ப காலத்துக்கு அதிகமான ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்கிறது, குழந்தை வளர்ச்சியும் சீராக்கப்படுகிறது. ஸோ இது கர்ப்பகாலம். இன்னும் யங் விமன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த கேரியர் ப்ரெஷர், ரிலேஷன் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஒர்க்கிங் பேலன்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பெண்களை பாதிக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக உடற்பயிற்சி. கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்கென்று 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் மன அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கிய ஃபீலிங் இருக்கும், ரிலாக்ஸேஷன், ஸ்லீப் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். இது உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான ஒன்று. வயதானவங்க சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் ஆக்டிவாக இருப்பது உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களை ஆக்டிவான இந்த ஓல்ட் ஏஜில் உங்களை தற்காப்போடு நல்ல பாதுகாப்போடு வைத்துக்கொள்ள முடியும். நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும் என்ற மனநிலையே உங்களுக்கு ஒரு மன நம்பிக்கை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வயதான பெண்கள், வயதானவர்கள் அனைவரும் குறிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். பெரிய பெரிய உடற்பயிற்சி, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. சிம்பிள். WHO என்ன சொல்கிறாங்க, 150 minutes per week, அதாவது ஒரு நாளைக்கு 30 minutes, வீக்லி 5 days, நல்ல ஆக்டிவ் வாக்கிங், ஒரு ஸ்ட்ரெச்சஸ், இவை அனைத்தும் கண்டிப்பாக உங்கள் உடல் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியமான தேவை. ஸோ எக்ஸசைஸ் உங்களுடைய உடலை மட்டுமல்ல மனதையும் ஆரோக்கியமாக வைக்கிறது. நீங்கள் நன்றாக ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்கும் பொழுது எல்லாவித நோய்களும் உங்களை விட்டு விலகும், மன அமைதி வரும், உடல் ஆரோக்கியம் சீராகும். அதே மாதிரி மனதில் நல்ல ஒரு தெளிவான விஷயங்களும் நடக்கும். மாதவிடாய் நிற்கிற பெண்கள் உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்ல தூக்கம், நல்ல உடல் பலன் மற்றும் உங்களோட ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி இவை அனைத்தும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். ஸோ இன்று முடிவெடுங்க, உங்களோட உடற்பயிற்சி உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும். இதனை மனதில் கொண்டு 30 minutes every day, walk, dance, run, climb up stairs and be active. That will help you to be actively stay forever. ஒரு வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான மருத்துவ ஆலோசனையை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண்களுக்காக, ஆண்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தங்களுடைய நேரங்களை வீணாக்காதபடி, சோம்பேறித்தனமாக வீட்டில் இல்லாதபடி கர்த்தாவே, தங்களுடைய சரீரத்தை சரியானபடி இயக்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே வீட்டிலே முடங்கி கிடைக்கிறது நிமித்தம் மனநிலை கூட பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஆண்டவரே போய்விடுகிறது சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரை நீர் உற்சாகப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய சரீரங்களை சரியானபடி ஆண்டவரை பயிற்றுவிக்க, தங்களுடைய வேலைகளை சரியானபடி செய்து ஆரோக்கியமாக இருக்கத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் உற்சாகப்படுத்தும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இருப்பார்களானார் அவர்களை நீர் இந்த நேரத்தில் தொட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பலவித காரியங்களினாலே மனநிலை பாதிக்கப்பட்டு அடைந்து கிடப்பார்களானால் அவர்களையும் நீர் தொட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை தூக்கி எடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தரும் நம் நினைவுகளை அறிந்திருப்பவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
நினைவுகள் என்பது வெளியே தெரியாது. அம்மா என்ன நினைக்கிறார்கள் என்பதை அப்பாவுக்கு தெரியாது. அப்பா என்ன நினைத்தாரோ அம்மாவுக்கு தெரியாது. பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள் என்று பெற்றோர் அறியார். ஒரு சில முக பாவனை வைத்தோ, பாடி லாங்குவேஜ் வைத்தோ கொஞ்சம் நம்ம கணிக்கலாம். ஆனால் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம் சிந்தனைகளை உற்று கவனிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீங்கள் சங்கீதம் 139:2 வாசிச்சிங்கன்னா, என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாருங்க, ஹீ நோஸ் அவர் எவ்ரி தாட். நம்முடைய ஒவ்வொரு சிந்தைகளையும் கர்த்தர் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்திப்பவைகளை கர்த்தர் அறிந்தவர் மட்டுமல்ல, அதற்கு தகுந்த பதில் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். இதை நம்ம தானியேலுடைய புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். தானியேல் 2:29 சொல்லுகிறது, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நேபுகாத் நேச்சர் நினைத்த பொழுது கர்த்தர் அந்த நினைவுகளுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த பதில் எப்படி வருது? வலிமையானதாக, உயர்ந்ததாக வருகிறது. நேபுகாத் நேச்சர் எவ்வளோ நினச்சிருப்பாரு, என்னுடைய எதிர்காலம் இவ்வளவு இருக்குமோ, என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ஆட்சி பண்ணுவாங்களோன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் அதை விடையும் உயர்ந்த நினைவுகளாக இருக்கிறது. ஏசாயா 55 சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய நினைவுகள் எப்பவுமே நம்மளை பற்றி உயர்ந்த நினைவுகளாக இருக்கிறது. நேபுகாத் நேச்சர் தன்னுடைய அளவுக்கு நினைத்திருப்பார். ஆனால் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினதை நீங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தின் முடிவு வரைக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வரும் என்று ஒரு பெரிய ஸ்கெட்ச் பிளானையே அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய சின்ன அறிவில் சில நினைவுகளை நாம் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்த நினைவுகள். அதை நமக்கு அவர் நேபுகாத் நேச்சருடைய நினைவுகளை வெளிப்படுத்தினது போல கர்த்தர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நிச்சயம் வெளிப்படுத்துவார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நினைவுகளை கடிந்து கொள்கிற ஆண்டவர். நம்முடைய நினைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்கணும். இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று மத்தேயு 9:4 கூறுகிறார். பாருங்களேன், மனிதர்கள் எதை சிந்திக்கிறார்கள் என்பதை அறிந்த தேவன் மாத்திரம் அல்ல, அவர்களை கடிந்து கொள்ளவும் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இதே தானியேல் பகுதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனத்தை, ஒரு கனவை பார்க்கிறார். அந்த கனவு அவருக்கு கலக்கத்தை உண்டாக்கிற்று. ஆனால் அவர் நல்ல ஒரு பெரிய ராஜாங்கம், ஒரு ராஜ்யம் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அவருடைய லைஃப்பில் இந்த சொப்பனம் அவரை கலங்க பண்ணிற்று. அப்போ தானியேல் இந்த 3ஆம் அதிகாரத்தில் அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீர் மனிதரிடத்திலிருந்து தள்ளப்படுவீர். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த நேபுகாத் நேச்சருக்குள்ளாக தான் செய்தேன் என்ற மமதையான நினைவுகள் வர ஆரம்பித்த போது கர்த்தர் நேபுகாத் நேச்சரை அந்த பெரிய உன்னதமான ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, நம்முடைய நினைவுகளை அறிந்த ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளை அறிந்து தவறான நினைவுகளாய் இருக்கும்போது அதை கடிந்து கொள்கிற ஆண்டவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய உற்றார்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ நம்முடைய நினைவுகளை அறியாமல் இருக்கலாம். நம்ம வெளியே சிரிக்கலாம், உள்ள வேற மாதிரி நம்ம சிந்திக்கலாம். ஆனால்
கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் பார்த்தீங்களா, நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இந்த வசனத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது ஏன் தூரத்திலிருந்து ஆண்டவர் அறியணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு உண்மை புலப்பட்டது. ரொம்ப பக்கத்தில் வந்தார்னா நம்முடைய நினைவுகள் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பயங்கரமாக இருக்கிறது. நம்ம அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டுரும். அவ்வளோ மோசமான நினைவுகள் தான் மனித நினைவுகள். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் மேலான நினைவுகள். நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள். அப்போ நம்முடைய நினைவுகளும் பிறரை குறித்து உயர்ந்த நினைவுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய தாட் ப்ராசஸ் ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு சிந்தையாக, நினைவாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் இவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், அறிந்திருந்து பதில் கொடுக்கிற ஆண்டவர். தவறான நினைவுகள் வரும் பொழுது அதற்கு தண்டனை கொடுக்கிற ஆண்டவர். இந்த 3 காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோமப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சின்ன அறிவிலே நாங்கள் நினைக்கிற நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் ஆண்டவரே. எங்களை குறித்து உம்முடைய பிளான்ஸ் ரொம்ப பெரியது கர்த்தாவே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களையே நாங்கள் குறைவாய் நினைத்திருந்தோமானால் கர்த்தர் அதை மன்னித்தருளும். ஏனெனில் நீர் ஆண்டவரே எங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் உயர்ந்த நினைவுகளாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, என்னை நினைக்க யாரும் இல்லையே, நான் எப்பொழுதும் தனிமையாக இருக்கிறேனே என்று சொல்லி மனதிலே கவலையோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளிலே அவர்களுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று பேசினீர் கர்த்தாவே. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, என்னை பார்க்க யாரும் இல்லை என்ற நினைவுகளை களைந்து ஆண்டவரே, நீர் அவர்களை பார்க்கிறீர் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, மனமகிழ்ச்சியோடு கூட முன்னேறி செல்ல அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தாரும். ஆண்டவரே, கேள்வியோடு எங்களுடைய நினைவுகள் இருக்கும்போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான நேயர்கள் யாராகிலும் என்னுடைய எதிர்காலம் இப்படியே கேள்விக்குறியாய் மாறிவிடுமோ, எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லையோ, இந்த பொல்லாத சூழலிலிருந்து நான் விடுவிக்கப்பட முடியாதோ என்ற நினைவுகளோடு இதை பார்த்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் அவர்களோடு இடைபட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மகளே, மகனே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படி, உம்முடைய நினைவுகளை அறிந்து கொள்ளும்படி, உயர்ந்த உம்முடைய ஆண்டவரே நினைவுகளை அவர்கள் ஆண்டவரே ருசிக்கும்படி நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா விதமான பொல்லாத சிந்தைகளும், எல்லா விதமான கர்த்தாவே நெகட்டிவான சிந்தைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. கர்த்தருடைய மகிமையினாலே ஆண்டவரே எங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற நினைவுகளாக காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும்
4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் க்ஷேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.